மதுரையிலே மீனாட்சி, காசி விசாலாட்சி, திருக்கடை ரவிராமி, மாரவதம் தாய் சமயவர்த்தாள், வள்ளிமலை தாயே, இந்த உலகையாலும் இந்த உலகத்தை படைத்த ஆதி சக்தியே, அகிலமெல்லாம் காப்பவளே, பேர் மலையாளத்தை வெற்றிருக்கும் எனது அருமை பகவதியே, உலகில் உள்ள நன்மை செய்யும் அனைத்தும் எடுத்துரைக்கக்கூடிய ஏகாந்தவள் நீயே. அப்படி இருக்கும்போது இந்த ஸ்திரீயின் தங்களை கோரி ஒரு நேரத்தில் தவம் இருந்தேன். அப்படி தவத்தின் பயனாக ஜோதி வடிவாக என் கண்ணெதிரே காட்சி கொடுத்தீர்கள். அப்படி ஜோதி வடிவாக காட்சி கொடுத்து நீ கேட்கின்ற வரத்தை நான் கொடுக்கின்றேன். ஆனால் வரம் பலிக்காத வரம். அந்த வரம் பலிக்க வேண்டும் என்றால் எனக்கு ஒரு நரபலி வேண்டும் என்று கேட்டு அதற்காக வந்த பாசத்துக்கு அப்பாற்பட்டு பிறந்த பிள்ளையை, நான் பெற்றெடுத்த பிள்ளையை தங்களுக்காக பலி கொடுத்தேன். 16 வயது நிரம்ப இளம் பாலகரை செய்து கொடுத்த சத்தியத்தின் பிரகாரம். ஏமா ஏமா 3 நேரம் அமைதி இருந்துச்சு. ஏமா மறுபடியும் கலகாப்பால கை விட்ட மாதிரி கல 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 கலன்னு இன்னும் வெடிக்கலாம் 5 மணி ஆகுது. ஒண்ணுமா அடங்கலையா வாங்கி செய்து கொடுத்த சத்தியத்தின் பிரகாரம் என்ன பாருங்க என்ன சத்தியத்தை தவறாமல் நீ என்கிட்ட சொல்லி என்ன 2 பாட்டு பாடி வைப்பேன். சரி பாடுறேன் என்ன பாடுறேன் பாடுறேன். நான் உள்ள பாட்டுக்கு அப்புறம் 2 பாட்டு பாடுவேன். இது யாவது பாடுறேன் பாட சொல்றேன்ல. அது மாதிரிதான் பாட்டு உங்களுக்கு விளக்குறீங்களா? இந்த உலகத்தில் நீங்கள் கேட்ட வரையை நான் கொடுத்தேன். அதற்காக காட்சி கொடுத்திருக்கிறீர்கள். நான் கேட்கின்ற வரத்தை எனக்கு இப்போது வாரி வழங்குங்கள். தாயே, இந்த உலகத்தில் எவரால் வல்லமை படித்து போகா செல்வோம் இவன் விடுத்து இந்த பூமியில் பிறக்கின்ற ஆணும் பெண்ணை போட்டு சேர்ந்து ஜோடி வழியாக பிறக்கின்ற எந்த ஒரு ஜீவராசியாலும் எனக்கு மரணத்தை நேரக்கூடாது. தாயே, நான் கேட்க மகவலை கொடுத்தாயல்லவா? கேட்டவன் நடவடி கொடுத்தேன். இந்த தாய் நானும் மனமகிழ்ந்தேன். அப்படியா? இருந்த போதிலும் இனி முதல் கொண்டு இந்த தாயிடம் நீ கேட்கும் அனைத்துமே பலிதமாகும். அடியானுக்கும் அன்று கேட்டதுமோ அந்த வரமதி எனக்கு தேவை. இந்த பாராய பிரபஞ்சத்தில் எந்த ஒரு ஆண் வர்க்கத்தினாலும் மரணம் என்பதே நேரக்கூடாதம்மா. இந்த தாயிடம் நீ கேட்கும் அனைத்துமே பலிதமாகும். சரி எனக்காக என்னுடைய ஆலயத்தில் பக்தர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார். காட்சியில் காரணமா? ஆமா, என்ன காரணம்? தாயே, உங்களை நான் ஒரு முறை காண்பதற்கு என் மனைவி இருந்தேன், என் மகனை இருந்தேன். அப்படி இருக்கும் பட்சத்தில் பல ஆண்டுகள் தவம் இருந்தேன். தவத்தின் பயனாக பலி கொடுத்த பிறகுதான் ஓடி வந்தீர்கள். உங்களை ஒரு முறை காண்பதற்கு நான் இத்தனை பாடுபட்டேன். மீண்டும் உங்களை காண வேண்டும் என்றால் நான் இன்னும் எத்தனை நாட்கள் தவம் இருப்பது, எத்தனை பலிகளை கொடுப்பது? ஆகையால் இந்நிலை என்னோடு வந்து போகட்டான். சரி, மீண்டும் உங்களை நான் எப்போது தாயை என்று அழைக்கிறேனோ அப்போது ஓடி வந்து மகனே எரிகண்டா சூரா எமகண்டா சூரா என்று எங்கள் இருவருக்கு நீங்கள் காட்சியளிக்க வேண்டும். நீங்கள் இருவரும் யார்? என்னுடைய பிள்ளைதானே? நான் யார்? என்னுடைய தாய் தானே? ஒரு பிள்ளைக்கு ஆபத்து ஏற்பட்டால் இந்த தாய் அம்மா அப்படி என்று ஒரு குரல் இடு. அடுத்த நிமிடம் கற்பனை காட்சி கொடுப்பேன். இதுவே சத்தியம். உங்களுக்கு அரக்கர்களால் யாராயும் ஆபத்து ஏற்பட்டால் எரிகண்டா சூரா எமகண்டா சூரா என்று அழைத்தால் அழைத்த குரவாசி வருவதற்கு முன் அப்படியாகட்டும். அப்படி என்றால் உங்களுக்காக பக்தர்கள் காத்து கொண்டிருப்பார்கள். சென்று வாருங்கள் தாயே, சென்று வாருங்கள்.
பசங்க எவனுமே இனி அங்க இருக்க கூடாது. உண்மைதான் அண்ணா. மொத்த பேரையும் போய் சிறைப்பிடிச்சு அது கொண்டாந்து போடுறான் சிறைச்சாலை. அண்ணா உங்கள் ஆணைக்காக